இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுறது வந்து ஆன்லைன் மூலமாக வந்து எப்படி லிங்க் பண்ணுவதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும்னா நீங்கள் வந்து பேங்க்குக்கு போய் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக வந்து லிங்க் பண்ணுவது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து மொபைல்லே வந்து எப்படி வந்து லிங்க் பண்ணணுன்றது ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்சியூமர்னு. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். இதில் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆதார் சென்டிங் எனேபிளர். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாரு, என்டர் யுவர் ஆதார் நம்பரு. அதை வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார்னு இருக்குது. அதில் வந்து சென்டிங்ன்றதை வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரெஷ் சென்டிங்னு இருக்கும். அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் அக்கௌண்ட் நம்பர்னு இருக்கும். அதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேப்சா கோடு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர்னு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து அக்ரி கனெக்ட்னு கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும். அதை வந்து என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ஓகே. அதாவது ஆதார் வந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தது வந்து இந்தியன் பேங்க் வந்து சென்ட் ஆகிடுச்சு. ஓகேன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஷோ ஆகும். இது வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 டேஸுக்கு அப்புறம் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதார் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் ஆகிடுச்சு இல்லையான்னு. ஏன்னா 3 டேஸ் ஆகும். உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகிட்டு பிறகு பேங்க்கில் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து 3 டேஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.